ஆந்திர மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடுக்கு செக் வைக்கும் விதமாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி என்பவரை குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக அறிவித்தது இந்தியா கூட்டணி. ஆகஸ்ட் 19ஆம் தேதி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி நிறுத்தப்படுகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. யார் இந்த சுதர்சன் ரெட்டி? கடந்த 1946ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவர் சுதர்சன் ரெட்டி. ஓஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று கடந்த 1971ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார். சந்திரபாபு நாயுடுக்கு செக் வைக்கும் விதமாக இந்தியா கூட்டணி சார்பில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் மொத்தமுள்ள 25 மக்களவை உறுப்பினர்களில் 16 பேர் தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்தவர். வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது.